காலையிலேயே என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறேன். வாக்களித்துவிட்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழக மக்கள் அனைவருக்கும், அனைத்து வாக்காளர்களுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். வாக்களிக்க தவறக்கூடாது. காலையிலேயே நேரமே நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வாக்களிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பல்வேறு தரப்பிலும், அரசின் தரப்பிலும், தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலும் பல கருத்துக்களை தெரிவித்து வாக்காளர்களை அனைவரையும் வாக்களிக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். என்றைக்கு 100% வாக்குப்பதிவு நடைபெறுகிறதோ அன்றைக்கு முழுமையாக ஜனநாயகம் தலைக்கும். ஏனென்றால் நாம் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு வாக்களிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. தவறானவர்கள் வெற்றி பெறுவதற்கு அது வழிவகுக்கும். வாக்களிக்காதவர்கள் தவறானவர்களை வெற்றி பெற வைப்பதற்காக வாக்களிக்காமல் இருப்பதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து யார் நல்லவர்கள், யார் திறமையானவர்கள், யார் மக்களுக்காக பணியாற்றுபவர்கள் என்பதையெல்லாம் புரிந்து அந்த வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலான கூட்டணி முதலமைச்சர் சொன்ன அந்த எண்ணிக்கையை விட 200 தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஒரு 3 மாத காலம் பரப்புரையை முடித்து இன்றைக்கு வாக்களித்திருக்கின்றோம். மக்களுடைய அந்த முகங்கள், மலர்ந்த முகங்களை நாம் அனைத்து பகுதிகளிலுமே பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். பயன்பெறாத குடும்பமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பல சமூக நல திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய கடுமையான உழைப்பை, அந்த திட்டங்களை அங்கீகரிக்கின்ற விதமாக அனைத்து மக்களும் ஆதரவளிக்க கண்டிப்பாக ஆதரவளிப்பார்கள்.